வணக்கம். 96 தத்துவங்கள்ல தச நாடிகள் அதை பற்றி பார்க்கலாம். முதல்ல இடகலை பிங்கலை அப்படின்னு 2 நாடிகள். அந்த நாடிகள் இடகலை நாடி வலது பக்கத்தை முழுவதும் செயல்பாட்டுக்குள்ள வச்சிருக்கும். வலது பக்கம் பூரா செல்லக்கூடிய நாடிகள் பூராமே பார்த்தீங்கன்னா இடகலை நாடி. இடது பக்கத்தில் போகக்கூடிய அனைத்து நரம்புகளும் பக்கத்தில் இருக்கக்கூடிய நரம்புகள் பூரா வலது நாடி. இடகலை நாடி, பிங்கலை 2 நாடி, இல்லாட்டி சந்திர நாடி, சூரிய நாடி, எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. இந்த நாடிகள் 75,000 நாடிகள் இருக்குது அப்படின்னு நம்ம சித்தர்கள் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இது இடகலைங்கிறது பார்த்தீங்கன்னா வாதம், பிங்கலை அப்படிங்கிறது பித்த நாடி. அது இல்லாமல் சென்ட்ரல்லேருந்து ஆக்னியிலேருந்து நேராக மூலாதாரத்துக்கு ஒரு நாடி போகுது. அது சுழுமுனை அப்படிங்கிற நாடி மூலாதாரத்தில் போய் இணையுது. இது பார்த்தீங்கன்னா சிலுவை மாதிரி இருக்கும் மேலே அந்த நாடிகளோட. இது கீழே பார்த்தீங்கன்னா சங்குனின்னு சுவாதிஷ்டானத்தில் ஒரு நாடி இருக்குது. அதுக்கு பக்கத்தில் சங்குனி அப்படின்னு ஒரு நாடி. மூலாதாரத்து பக்கத்தில் குணா நாடின்னு ஒன்று இருக்குது. இந்த 5 நாடிகள் ஒரு உடலோட இயக்கத்தில் மிகவும் முக்கிய பங்கு வகிக்குது இந்த நாடிகள். அது இல்லாமல் அதாவது சிங்குவை அப்படின்னு ஒரு நாடி இருக்குது. இங்கே அண்ணாக்கில் உள்ள அண்ணாக்கு பகுதியில் சிங்குவை நாடின்னு இருக்குது. அது இல்லாமல் வலது கண்ணுக்கு குருடன் அப்படின்னு ஒரு நாடி, இடது கண்ணுக்கு காந்தாரின்னு ஒரு நாடி, வலது காதுக்கு அத்தி, இடதுக்கு அலம்புடைன்னு ஒரு அத்தி அலம்புடை. அப்போ இது 5 நாடி தலையிலேயே முக்கியமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா சுழுமுனை நாடி இங்கிருந்து தான் எல்லாம் கிளம்பி போகுது. தலைமை பகுதியே இந்த 5 நாடிகள் தான் இந்த அத்தி அலம்புடைங்கிறது இந்த காதோட சக்தியை செயல்பாட்டுக்குள்ளே வச்சிருக்குது. அது எப்படின்னா காற்று என்ன ஆகுது, ஒளியாக இருக்குது, அதாவது ஒரு வேவ்ஸாக இருக்குது, அதாவது அலையாக இருக்குது. அந்த அலையை ஒரு குறிப்பிட்ட நீர்த்தன்மையில் மாற்றிடும், நீர் சக்தியாக மாற்றிடும். அதாவது அந்த காற்றை என்னென்னா ஒரு மைக்ரோ லெவலில் நீர் சக்தியாக மாற்றி தான் அந்த காற்றை செல்கள் மூலிமா உணர்வு ஏற்பட்டு நமக்கு அந்த மூளைக்கு கொண்டு செல்றது. அதே போல தான் கண்களில் நம்மள அப்படியே அதே போல தான் அந்த இது என்ன பண்ணுது, அந்த ஒளிகளை எல்லாம் ஒளியை வாங்கி அதை உள்ள நீர் சக்தினா காற்று தடிமனாச்சுன்னா ஒரு சக்தியாக மாறிடும். அது இந்த உடலோட ஒரு பெரிய ஒரு மாயாஜால வித்தை. அப்போ சிங்குவை அப்படிங்கிற ஒரு நாடி இருக்குது. அந்த நாடி என்ன பண்ணுது, இந்த நாடியில் இந்த கண் காந்தாரி, குருடன், அத்தி அலம்புடை, சிங்குவை, இந்த சிங்குவைங்கிற நாடி இந்த 5மே ஒன்றுக்கு ஒன்று தொடர்பில் இருக்குது. பஞ்சபூதங்கள் மாதிரி இந்த 5 நாடிகளும் ஒன்றுக்குள்ள தொடர்பு இருக்குது. இந்த சிங்குவை தான் நம்ம பேசக்கூடிய விஷயத்தை அந்த ஒளியை சப்போர்ட் பண்ணது. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம்ல, அதுக்கு சப்போர்ட் பண்ணது சிங்குவை நாடி. சங்குனிங்கிற நாடி நான் சொல்லிட்டேன், செக்ஸுவல் சம்மந்தமான உணர்வுகள் அனைத்தையும் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்குது. குணநாடி அதான் மூலாதாரம், அபானம், அது சம்மந்தப்பட்ட இதுகள்லாம் வச்சுருக்குது. இந்த நாடிகள்லாம் என்ன பண்ணுதுன்னா பஞ்சபூதங்களில் செயல்பாட்டை வாங்கி உள்ள செல்களுக்கு அப்படியே மாற்றி அமைச்சு நீர்த்தன்மை வடிவில், வாயு வடிவில் கொண்டு போய் மறுபடியும் அங்கங்கே போய் சேர்க்குது. நம்ம எப்படி சுவாசிக்கிற காற்று
செல்களில் மூலிமா ஹீமோகுளோபின் வந்து இப்போ சுமந்துட்டு போய் தேவையான இடங்களுக்கு கொடுக்குதோ, அதே போல் காற்றலையை வாங்கி ஒளி அலையை வாங்கி இந்த ஒளி அலையை வாங்கி உள்ளே வந்து ஒரு தன்மைக்கு அந்த காற்றை வந்து மாற்றுது, சக்தியாக எடுத்துகிட்டு போகுது. அது வந்து நீங்கள் மின் அலையை வந்து மாற்றுறாங்க. எலக்ட்ரானிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்டு, இப்போ நம்ம மைக்கில் பேசுவோம், மைக்கில் பேசும்போது அந்த அதிர்வு ஏற்பட்டு கண்டென்சர் அதிர்வு ஏற்பட்டு அந்த ஒளி வந்து மின்னலையாக மாற்றப்பட்டு கொண்டு போய் நம்ம சேவ் பண்ணுறோம். அதே சமயத்தில் ஸ்பீக்கரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சேவ் பண்ண பதிவான அந்த மின்னலையை ஸ்பீக்கர் மூலியமாக கொண்டு வந்து ஒளி அலையாக மாற்றி அதிர்வை ஏற்படுத்தி ஒளி அலையாக வெளியே வைக்கிறோம். அப்போ நம்ம சவுண்டு இருக்குது. இதே வேலையை தான் அப்படியே டிட்டோவாக நம்ம உடம்பு செய்யுது, காதும் கண்ணும் வாயும் செய்யுது. ஆனால் அந்த அளவு வந்து ரொம்ப மெல்லிய அளவு. மின்னலை தான் அது. மின்னலை வந்து நீங்கள் வந்து பேட்டரி கூட ஒரு மின்னலை தான். மைக்ரோ செல் பேட்டரி அளவு நம்ம வந்து எப்படின்னா, இப்போ பேட்டரி எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன், ஒரு சின்ன பேட்டரியில் 2 பக்கம் ஒரு வயரை கொடுத்து சின்ன பல்பு எல்இடி பல்பெலாம் எரிய வைப்பாங்க பசங்க. அதுபோல் ரொம்ப மைக்ரோ லெவலில் வந்து கீழே போகும்போது அது செல்லாக இருக்காது. என்னவா இருக்கும்னா ஒரு சைட்டோசன் அப்படிங்கிற ஒரு ஏதாவது ஒரு பேர், அந்த பேர் வச்சுக்க வேண்டியதான் நம்ம. ஆனால் அது மைக்ரோ கார்பன் லெவலில் அது வச்சுருக்கும். அது என்னென்னா நீர்ம வடிவமாகவும் வச்சுருக்கும், சில இதுகளை வந்து வாயு வடிவமாகவும் வச்சுருக்கும், சில இதில் வந்து நில வடிவமாகவும் வச்சுருக்கும். அதுதான் வந்து கார்பன் லெவலில் நம்ம வந்து நீர் மண்டைய மூளையே வந்து பார்த்திங்கன்னா நீரில் தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த மூளை. இப்போ நீருக்குள்ளே தான் இந்த இவ்வளோ வேலைகளும் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அதில் வந்து ஒரு பொருள், நிலப்பொருள்னா சுகருங்கிறது நம்ம நிலப்பொருள் தான். சுகரை எடுத்து வாயில் போடுறோம், அதெல்லாம் சாப்பிட்றோம். உடம்புல சுகர் இருக்குல்ல, அதனோட லெவல் வந்து ரொம்ப கீழே. அந்த லெவலில் தான் அது வந்து பதிவெல்லாம் சேர்த்து கன்வெர்ட் பண்ணி மூளைக்கு அனுப்புது. அப்போ இந்த சிங்குவை நாடியும் அத்தி அலம்புடையும் புருடன் காந்தாரியும் இது வந்து மண்டையில் வந்து பஞ்சபூதங்களோட ஆதிக்கத்தை உணர்ந்து அதை வெளிப்படுத்துது, உணரும் தன்மையை வந்து இந்த வேலைகள் செய்யுது. ஆனால் இந்த சுழுமுனை இடகலை பிங்கலை நாடிகள் பார்த்தீங்கன்னா நம்ம உடலை வந்து சமச்சீராக வச்சிருக்கிறதுக்கு தான் பயன்படுத்துது. இதுக்கும் அந்த பஞ்சபூதங்களுக்கும் பெரிய சம்பந்தம் கிடையாது. இது உடலை மட்டும் இயக்குது. உடல் பிரச்சனை வந்ததுன்னா இடகலை பிங்கலை நாடி தான். வாதம் சரியில்லை, பித்தம் சரியில்லை அப்படின்னா இது. இப்போ சுழுமுனை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சிலோத்தம நாடி. அது வந்து என்னன்னா சுழுமுனை நீர் நாடி. அப்போ இந்த மாறி மாறி நம்ம சுவாசம் பண்ணுறோம். ஒரே நேர்கோட்டில் நம்ம சுவாசம் பண்ணோம், 2 மூக்கில் அட்டன் டயத்தில் சுவாசம் பண்ணால் அது சுழுமுலையில் நேரடியாக போய் மூலாதாரத்தை தொட்டு வரும். அதனால தான் நம்ம பிராணாயாமம் எல்லாம் பண்ணி அந்த மூச்சு பயிற்சி அதிகப்படுத்தி இந்த நாடிகளெல்லாம் சுத்தப்படுத்தணும். அப்போ நாடி வந்து நரம்பில் தான் இருக்குது. நாடிங்கிறது அது ஒரு செயல்பாடு. ஆனால் அதை சுத்தப்படுத்துறது வந்து இந்த காற்று தான். இந்த காற்று எந்த அளவுக்கு நமக்கு சரியாக எல்லா இடத்துக்கும் போய் சேர்ந்துச்சுன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ பிராணாயாமம் அதிகப்படியாக ஸ்ட்ராங்காக செய்யும்போது அந்த தசை வாயுக்கள் செயல்படுத்து இந்த நாடிகளும் நலமோடு இருக்கும், நம்மளும் நலமோடு வாழலாம். நன்றி.